சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், முழுமையாக எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. திமுக, அதிமுகலேருந்து அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து கேட்கறதுனால தாவேக்கால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னங்க என்கிட்ட இருந்தா ஏங்க எல்லாருமே தாவேக்கா பற்றி தான் பேசுகிறீங்க. அவரு மக்களை பற்றி பேசுறதுல நான் எல்லாரும் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நாஞ்சில் சம்பத்தானங்களை சொல்லியிருந்தாரு. சொல்லுங்கள். ஜோசப் விஜய் 2 தொகுதி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அவரு நிக்கிற தொகுதி ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. 2 தொகுதியில ஏன் நிற்கிறாரு? அவருக்கு தைரியம் இருந்தால் ஒரு தொகுதியில் நின்று திருச்சி கிழக்குக்கு அவரு போட்டி போடட்டுமே, இங்கே மட்டும் போட்டி போடட்டுமேன்னு இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற இனிகோ இருதராஜ் கூட பேசியிருக்காரு. இந்த 2 தொகுதி ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? மொத்தம் அதில் 3 காரணங்கள் இருக்குங்க. மொதல் காரணம் யாருன்னா ஒருத்தர் அங்கே கஷ்டப்பட்டு எதையோ ஒன்று தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. பெரம்பூர் அதுக்கு எடுத்துக்காட்டு. பெரம்பூரில் தாவேக்காவினர் கொஞ்சம் பேசிக் வேலைலாம் இருக்குது இல்லைங்களா? பூத்து ஃபார்ம் பண்ணுறது, கட்சி யூனிட் அப்படின்ற விஷயம் பெரம்பூர் சென்னையில் அவங்களுக்கு அவங்க எடுத்த ஒரு சில கருத்து கணிப்பில் சென்னையில் பெரம்பூர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது. ரெண்டாவது திருச்சியை பொறுத்தவரையிலும் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடம். பெரம்பூரை பொறுத்தவரையிலும் மத சிறுபான்மையினர், அப்புறம் உங்களுக்கு பட்டியலின மக்கள்லாம் அதிகமாக இருக்கிற இடம். ஸோ அப்போது டீமோகிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பூருக்கும் திருச்சி வெஸ்ட்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அந்த 2 தொகுதிகளும் விஜய் அவர்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஒரு யதார்த்தம். அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் இன்னொன்று உழைப்பு கம்மியாக போடலாம் போதும் இந்த இடத்துல. ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகலாம். என்ன காரணம்னா இது கிராமப்புற பகுதி கிடையாது, ரெண்டுமே நகரப்புற பகுதி, அடர்த்தியாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதி. அப்போ இந்த மாதிரி இடம் விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய உழைக்காமல், நிறைய ட்ராவல் பண்ணாமல், தெருவாக போகாமல் அந்த மெயின் ரோடு, பஸ் ஸ்டாண்டு, குரூக் சந்து இந்த மாதிரி இடம் நின்று பேசினாமே ரீச் ஆகிடும். ஸோ மத ரீதியாக, சாதி ரீதியாக எதிர்பார்க்குறீங்களா? அவர் உழைப்பாருன்னு நான் சொல்ல, பேசுவார். அவர் ஃபோனில் பேசுகிறாரோ, இல்லை யூடியூப்பில் பேச போகிறாரோ, இல்லை அப்படியே ட்வீட் போடுவாரோ, அது தெரில. பேசுறதுன்றது வேற, உழைக்கிறதுன்றது வேற. அதில் பேசுறது பண்ணுவார் அவர். கண்டிப்பாக தன்னோட ஆக்ரோஷமான பிரச்சாரத்தை வெளிக்கொள்வார். அப்போது ஒரு தொகுதி மத ரீதியாக, சாதி ரீதியாக, மக்கள் பிரதிநிதித்துவ ரீதியாக விஜய்க்கு வசதியாக இருக்குது. தொகுதி சின்ன தொகுதி, பிரச்சாரத்தை சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னும் போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு காரணம் இது. ரெண்டாவது என்னென்னா பயமா அப்படின்னா, ஆமாம், பயம் இருக்கலாம், நியாயம்தான். ஒரு தேர்தல் தோற்று போயிடுவோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா மக்கள் நீதி மையம் கமல் அவர்கள் தோற்றதை கண்ணெதிரில் பார்த்துருக்குறோம். விஜயகாந்த் அவர்கள் தோற்றதை பார்த்துருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா தோற்றுருக்குறாங்க. முதல்வர் ஸ்டாலின் தோற்றுருக்குறாங்க. இப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்குறாங்கன்னும் போது விஜய் இன்னும் தலைவராக மாறல. அதாவது ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு 10 வருஷம் அனுபவம், 20 வருஷம் அனுபவம், அந்த மாதிரி ஆளுமையாக, அரசியல் ஆளுமையாக மாறல. ஆனால் இன்றைக்கி அவர் தேதியில் ஒரு கட்சி தலைவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த பயம் இருக்கலைன்னா 100 விழுக்காடு அந்த பயம் இருக்கணும். ஒரு அரசியல்வாதி மக்களை பார்த்து பயப்படணும். தோற்று போயிடுவோன்ற பயம் இருந்தால் தான் அந்த அரசியல்வாதி ஒழுங்காக இருப்பாங்க. இல்லை அந்த பயம் கம்மியாயிடுச்சுன்னா மக்கள் அன்றைக்கி அவங்கள தோக்கடிச்சிடணும். அப்பதான் மக்கள் மீது ஒரு பயங்கரமான செல்வாக்கு இருக்கு, விஜயோட முகம் மட்டுமே போதும் அப்படின்னா அவரு 2 இடத்துல நிக்கிறார்ல, அதுதான் பெரிய தலைவர் நின்று இருக்காங்க. மூணாவது விஷயம் அங்கதான் வருது. என்ன அப்படின்னா, இப்போ சென்னையில் விஜய் பெரம்பூரில் நிற்கிறாருன்னா அதனுடைய தாக்கம் மற்ற தொகுதியில் போகும். திருவிகா நகர் போகும், கொளத்தூர் போகும். பட் கொளத்தூரில் முதல்வரோட தாக்கம் தான் இவருக்கு வரும், இவரோட தாக்கம் அங்கே போகாது. ஏன்னா சிஎம்ன்றது இப்போ கொளத்தூரில் அவரு ஜெயிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட உறுதி. இது ஏதோ திமுகவுக்கு சாதகமாக சொல்லணுன்றதுனால கிடையாது. ஒரு பத்திரிகைக்காரனா நடுநிலையாக நான் பதிவு பண்ணோன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறது 98 விழுக்காடு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் இது உணர்றேன். அதே 98 விழுக்காடு நான் விஜய் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். விஜய் பெரம்பூரில் ஜெயிப்பாருன்னு கேட்டால் ஆமாம் ஜெயிப்பார். அது எவ்வளோ வாய்ப்பு விகிதாச்சாரம் இருக்குன்னா, எனக்கு கேட்டால் ஒரு 70 விகிதாச்சாரம் இல்லை 75% அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்குன்னு நான் பார்ப்பேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் விஜய் பெரம்பூரில் நிற்கிறதுனால என்னன்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்கே நகர், திருவிகா நகர், அப்புறம் எக்மோர், இந்த இடத்துலலாம் அதனுடைய பிரதிபலிப்பு. அதேமாதிரி திருச்சியில் அவர் போய் நிற்கிறாரு அப்படின்னும் போது, திருச்சியை சுற்றி இருக்கிற மையப்பகுதி, உங்களுக்கு அந்த சைடு உங்களுக்கு புதுக்கோட்டை வரலும் போகாது, விராலிமலை அந்த சைடு பார்டர் வரலும் போகாது. பட் முசிறி, லால்குடி, மணச்சநல்லூர், திருச்சி சென்ட்ரல், மத்தி, திருச்சி கிழக்கு, மேற்கு, அந்த மாதிரி வெஸ்ட், ஈஸ்ட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸ்ரீரங்கம், அந்த இடத்துலலாம் விஜயனோட அந்த தாக்கம் என்பது கொஞ்சம் போகும்.
அது மற்ற தாவேக்கா வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் வாக்குகளை, ஏன்னா இவர் ஒரு நேரம் போவார், போகும்போது நேராக ஹெலிகாப்டரில் அவரோட தொகுதியில் ஒண்டி போய் இறங்க முடியாது, வேற எதனா ஒரு திருச்சியில் இருக்கிற ஒரு வழியாக போவார். அப்போ அங்கே மக்களை பார்ப்பாருன்னும் போது கொஞ்சம் வாக்குகள் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு. புசி ஆனந்த் வந்து தியாகராய நகர், வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா, திருப்பரங்குன்றம் சிடி நிர்மல்குமார், திருச்செங்கோடு அருண்ராஜ், இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப தூத்துக்குடியில அவருடைய நண்பர் ஸ்ரீநாத் அவரை வந்து போட்டிருக்காரு. அது விமர்சனம், அதை எப்படி பாக்குறீங்க சார்? எல்லா கட்சியிலும் விமர்சனம் என்பது வருங்க. இப்போ வந்து என்ன பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா, நிறைய பேருக்கு சீட்டு ஆசைப்பட்டு கிடைக்கல. இப்போ இந்த இந்த விமர்சனம் தான், இந்த டிசென்ட் வந்து தாவேக்கால் அதிகமாக இருக்குது, அதுக்கு அடுத்து அதிகமாக வந்து திமுகவில் இருக்குது, அதுக்கு அடுத்து அதிகமாக வந்து அதிமுகவில் இருக்குது, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைவாக வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. ஏன் அப்படின்னு ஒரு ஒரு கட்சியாக பார்ப்போம். தாவேக்கால வந்து ஏழை பாழைகளுக்கு சீட்டு கொடுக்கப்படும், நான் வந்து விஜய் வந்து உங்களுக்காக, அதாவது எளிய மக்களுக்காக தான் கட்சி நடத்துகிறேன் அப்படின்றது அவரோட கொள்கை. கிட்டத்தட்ட ஒரு சில இடத்துல அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட்டியலின தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா, ரிசர்வ் சீட்ஸ், அந்த ரிசர்வ் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலராக நிற்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கட்சியில் வந்து தலித் மக்கள் தான் மாவட்ட செயலர் நிறைய இருக்காங்கன்றது, அது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. விஜய் வந்து அதை பூர்த்தி செஞ்சிருக்காரு. ஒரு அரசியல் தலைவராக கீழே இருக்கிறவங்கள தூக்கி விடணும், அந்த விஷயத்தில் அவர் சரி. ரிசர்வ் சீட்ஸில் நிறைய இடத்துல வந்து விஜய் மக்கள் இயக்கமே நிற்கிறாங்க. ஆனால் பொது தொகுதிகள் அப்படின்னு வரும்பொழுது என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு வந்து நமக்கு சீட்டு கிடைக்கும், நமக்கு சீட்டு கிடைக்கும்னு ஆசையில் இருந்தாங்க இல்லைங்களா, வேற வேற கட்சியிலேருந்து ஒரு வாரத்துக்கு வந்து முன்னாடி சேர்ந்தவங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் சீட்டு. அப்போ என்ன, 106 பேர் சொல்றாங்க, 106 பேர் வந்து மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க. அப்போ ஒரு ஒரு 100 தொகுதிக்கு மேலே இந்த மாதிரி வந்து லோக்கலில் ஒரு எதிர்ப்பு வரா மாதிரி நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஒரு சில இடத்துல வந்து அது வெளிப்படையாக போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது வேட்பாளர் கூட்டம் அறிமுகம் படுத்தும் பொழுதே உள்ள வெளியில் வந்து போராட்டம். இது மற்ற கட்சிகளில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அறிவிப்புன்றது வந்து அவங்க அறிக்கையாக வரும், அங்கங்கே வெடிக்கும். ஆனால் கட்சி தலைவர் எங்கே அறிமுகப்படுத்திட்டு இருக்காரோ அந்த ஹோட்டல் வெளியிலேயே போராட்டம் தாவேக்கால. அதே மாதிரி தாவேக்கால வந்து இப்போ தேனியில் போராட்டம். தேனியில் வந்து கம்பத் தொகுதியை மாற்றணும், நீங்கள் வேட்பாளர் எங்களுக்கு வேண்டாம் இந்த வேட்பாளர் சொல்லிட்டு அங்கே ஒரு போராட்டம். நிறைய இடம் நீங்கள் தாவேக்கா, இப்போ திமுக எடுத்திங்கன்னா நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலாம். தாவேக்கா பார்த்தும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொகுதியில் வந்து அந்த ஒரு அதிருப்தி வந்து வெளிப்படுச்சு. அதுவும் ஆர்கானிக் நேச்சுரல் தான். என்ன காரணம்னா, இப்போ மற்ற கட்சியில் வந்து இப்போ உதாரணத்துக்கு திமுக எடுத்திங்கன்னா தாம்பரம் எஸ்ஆர் ராஜாவுக்கு சீட்டு கிடச்சிரும். ஆனால் எஸ்ஆர் ராஜாவுக்கு இந்த வாட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, ஏன்னா தாமான் பர்சனோட தலையீடு இருக்குன்றது பேசுபொருள். அப்போது களத்தில் வந்து ஒரு 2-3 பேருக்கு தான் சாய்ஸே. ஆனால் தாவேக்கல் அப்படி கிடையாது. ஒரு தொகுதி எடுத்திங்கனாலுமே 4-5 பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து 1-2க்குள்ளே தான் சாய்ஸ். அதே மாதிரி நீங்கள் கேகே நகர் எடுத்திங்கன்னா தனசேகருக்கு திருப்பி வாய்ப்பு தர முடியுமா, இல்லை அவர் விக்ரம் ராஜாவுக்கு மகன் பிரபாகர் ராஜாவே நிற்பாரா அப்படின்றதான் அங்கே பேசுபொருள். அப்போது இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. பிரபாகர் ராஜாவுக்கு அங்கே லோக்கலில் உள்ளூரில் பெரிய செல்வாக்கு கெட்ட பேர் இருந்தாலும் அவருக்கு ஆக்சுவலாக பழைய அளவுக்கு அந்த ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி அவருக்கும் இருக்குது. ஆனால் அங்கே வந்து திருப்பி பிரபாகர் ராஜாவுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து எதிர்த்தரப்பினரில் ஒரு பிரச்சனை. எக்மோரில் சிட்டிங் எம்எல்ஏக்கு தரல, திருவிக்கா நகரில் சிட்டிங் எம்எல்ஏக்கு தரல, அதே மாதிரி வந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்துலேயும் ஒரு சில சிட்டிங் எம்எல்ஏக்கு தரல. அப்போ ஒரு நிறைய இடத்துல முதலமைச்சர் வந்து சிட்டிங் எம்எல்ஏக்கு தரலன்னும் போது அங்கே ஒரு சில இடத்துல வந்துட்டு இப்போ பரந்தாமனா என்ன சொன்னால், நான் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி. ஒரு சில இடத்துல இன்னும் அந்த பிரச்சாரம் பிரச்சனை போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைச்சருக்கே சீட்டு தரல. மனோ தங்கராஜ் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ளிருப்பு போராட்டம், அதாவது தலைமை கிட்ட கேட்குறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, தயவு செய்து மாற்றி கொடுங்க, எங்க வேட்பாளர் நிக்கணும் அப்படின்றது. இப்ப இந்த பிரச்சனை 60 பேருக்கு மேல வந்து புதிய முகங்களை அறிமுகம் பண்ணிருக்கணும் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. அது நல்ல விஷயம் தாங்க. சரி, இது வந்து இது சரியா தப்பான்றது தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தான் தெரியும். இப்போ முதல்வர் இந்த முடிவு எடுக்கிறாருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும். அவர் வந்து எதுவும் தெரியாம கொள்ளாம பண்றதுக்கு தாவேக்கா கிடையாது, தெரிஞ்சு பண்றது தான் திமுக. இது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா, பொதுவா வந்து சிட்டிங் எம்எல்ஏங்களுக்கு கெட்ட பேர் இருக்கும், ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் இருக்கும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் அவர் டே 1லேருந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் கூட்டணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கிறது, ஒரு 1/2% ஒரு கட்சிக்கு இருக்குன்னா கூட அந்த கட்சியை அரவணைச்சிக்கிறது, நட்சத்திர பேச்சாளர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கணுன்ற அந்த களம் காண்றது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏவை குறைச்சிட்டு புதுசாக புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது என்ன ஆகிடுனா, அந்த புதுமுகங்கள் ஹாப்பி, பழைய முகங்கள் டல்லாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்துப்பா அந்த எம்எல்ஏ எதுவுமே செய்யலை, நல்லது மாற்றினாங்க அப்படி பார்ப்பாங்க. ஒரு சில இடத்துல மேபி என்ன ஆகிடும்னா, அந்த பொதுமக்கள் பார்வை இருக்கட்டும், கட்சிக்காரங்க அதிருப்தி ஆகிட்டாங்கன்னா புதுசாக நிற்கிறாங்க இல்லையா, அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது, இப்போ விசிகாலையும் ஒரு
அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது சிலருக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதாவது ஆமா. ஏற்கனவே இருந்த ஆளூர் ஷானவாஸ் இல்ல, எஸ்.எஸ். பாலாஜி இல்ல. சிந்தனை செல்வனும் கூட காட்டுமன்னார் கோயில்லேருந்து செய்யூருக்கு மாற்றப்பட்டிருக்காரு. காட்டுமன்னார் கோயில்ல திருமாவளவனே களமிறங்குறாரு. அங்கேயும் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. இல்ல எனக்கு வந்து ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு குடுக்காதது பர்சனலா எனக்கு வருத்தம். இப்போ அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ நம்ம பரந்தாமனுக்கு சீட்டு குடுக்காதது எப்படி நம்ம வந்து ஒரு பதிவு பண்றோமோ, என்ன காரணம்னா, தமிழன் பிரசன்னாவும் நல்ல பேச்சாளரு, மக்கள் பிரச்சனைய பேசக்கூடியவரு. பரந்தாமன் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் செட்ரைட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பட்டியலின மக்கள்ல இருந்து வரவங்களே அரசியலுக்கு கம்மி. ஒருத்தர் வந்து கால ஊன்றி ரெடி ஆவறதுக்குள்ள நீங்க வந்து மாத்திட்டீங்க. இதே பொருள் வந்து ஆளூர் ஷானவாஸ்க்கும் பொருந்தும். ஆளூர் ஷானவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மதவாத சக்திகள் இல்ல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து சமரசம் இல்லாம 100 விழுக்காடு பேசக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. அதே நேரத்துல நியாயப்படி ஒரு சில விஷயம் இருக்கு அப்படின்னா, அதுல போய் வேணும்ட்டே முட்டு குட்டு இட்டு குடுக்குறது இருக்காது. அப்போ வந்து இப்போ இப்போ கொலை, கற்பழிப்பு இருக்கு. அந்த அந்த பிரச்சனை பாலியல் சட்டம் சீண்டல் ஒழுங்கு இருக்கு. சரியில்ல. சட்டம் ஒழுங்கு சரியில்ல. இது விஷயமா நீங்க போய் ஆளூர் ஷானவாஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, பகிரங்கமா முட்டுக் குடுக்குற வேலைய செய்ய மாட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, இத முதல்வர் வந்து கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். இத நாங்க வந்து கோரிக்கையா வந்து நாங்க அரசுக்கு எடுத்துட்டு போவோம். ஏன்னா மக்கள் வந்து இதுல பாதிக்கப்படுற மாரி செய்திகள் வருது. அப்போ மக்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசு நெறைய முடிவுகள் எடுத்திருக்கு. நெறைய நடவடிக்கை எடுத்திருக்கு. அந்த வரிசையில இதை எவ்வளவு சீக்கிரமா இது சரி செய்ய முடியுமோ, அத வேலைய வந்து விசிக பார்க்கும் அப்படின்னு சொல்லி, அந்த அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர் ஆளூர் ஷானவாஸ். இன்னொன்னு சொல்லணும்னா, கண்ணியமான வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆளூர் ஷானவாஸ். நல்ல தமிழ், நல்ல சிந்தனை. அப்படி ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு நல்ல வேட்பாளர் கையில இருக்கிறாங்க. ஆல்ரெடி எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்க. இன்னொன்னு நம்ம வந்து விளிம்பு நிலையில இருக்கிற மக்களு, இஸ்லாமியர்களு, கிறிஸ்துவர்கள் இந்த இந்த இதெல்லாம் பேசுறோம்ல சமூக நீதி. ஆளூர் ஷானவாஸ் மேல என்ன தப்பு இருக்கு? எதனா கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா? இல்ல சார், மணல் இப்ப குவாரி குடுத்த நடத்துன தொகுதியில 2 அ, பொது தொகுதி குடுத்துருக்காங்க அ, விசிகாக்கு. 2 பொது தொகுதியில தான் ஏதாவது ஒண்ணுத்துல அவர் நிக்க முடியும். ஒண்ணு ம், திருப்போரூர், இன்னொன்னு பண்ருட்டி. ம். அப்ப அங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அந்த காரணத்தினால கூட அது நடந்திருக்கலாம்ல. இல்ல பண்ருட்டில இப்ப என்ன பிரச்சனை? இப்ப ஆளூர் ஷானவாஸ் அங்க போய் நிக்கிறதுனால என்ன பிரச்சனை? நீங்க சிட்டிங் எம்எல்ஏக்கு கெட்ட பேர் இருக்குன்னா நீங்க டிராப் பண்ணுங்க சார். தப்பே கிடையாது. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வந்துட்டு ஒரு 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 சாராய வியாபாரியோட பழக்கம் வச்சிருக்கிறாரு. ரியல் எஸ்டேட் பண்றாரு. சட்டத்துக்கு புறம்பா பணம் அதிகமா சேர்த்திருக்கிறாரு. அப்படின்னா, இல்ல மக்கள்கிட்ட எப்ப போனாலும் எம்எல்ஏ ஆபீஸ் போனா எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. மக்கள்கிட்ட முகம் குடுத்து பார்க்க மாட்டாரு. உழைக்க மாட்டேன்றாரு. எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கிறாரு, தூங்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா நீங்க மாத்துங்க. சரி கிடையாது. ஒரு உழைச்சுக்கிட்டு அன்றாட ஊடகத்துல போய் பேசுறதாகட்டும், கொள்கை விளக்கத்த கொண்டு போறதாகட்டும், கெட்ட பேர் இல்லாத ஒரு எம்எல்ஏவை எதுக்கு இல்ல நீங்க நீங்க வந்து சொல்றது கரெக்ட். ஆ. ஆனா அதுல உள்ள இருக்கிற ஃபேக்டர் இல்ல சில என்ன பேர் பேசுறாங்க. ஃபேக்டர்ன்னு கேட்கிறேன். 8 சீட்ல ஆளூர் ஷானவாஸ்க்கு இல்லையா சீட்டு? சார் என்னோட இல்ல பிரச்சனை அதாவது இல்ல. அவரு ஒரு இஸ்லாமியரு. அ. ஓட்டு சதவீதம் சார் பார்ப்பாங்க. சார் நான் அப்ப என்ன இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சி, ம். இல்ல முஸ்லீம் சார் லீக், கமலெல்லாம் நீங்க சப்ஜெக்ட்லயே சேர்த்துக்காதீங்க. இல்ல சார் மக்கள் கட்சி சொல்லுங்க மன்னிக்கணும். மனிதநேய மக்கள் கட்சி, ம். முஸ்லீம் லீக், ம். அப்புறம் தமிழ் அன்சாரி இருக்காரு, ம். அப்புறம் எஸ்டிபி இருக்காங்க. அதனால இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற தொகுதிகள் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. சார் ஆளூர் ஷானவாஸ் இஸ்லாமியர்ன்ற அந்த ஒரு சிறிய வட்டத்தை தாண்டி அவர் மனிதாபிமானம், அரசியல்னு அதுக்கு மேல போயாச்சுங்க. அப்படி இருக்கிற ஒரு வேட்பாளரை வந்து நீங்க அது இஸ்லாமியர் இருக்கிற தொகுதியோ இல்ல இஸ்லாமியர் இல்லாத தொகுதியோ அது உங்க பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு சட்டமன்றத்துல அதிகமா இருக்கணும். பத்திரிகையாளரா அவ்வளவுதான். இதுல வந்துட்டு எனக்கு வந்து இப்போ முருகுமாறன் இருக்காப்ல. முருகுமாறன்லாம் வந்து கீழ இருந்து வந்தவர் தான். பேசணும். ஏன்னா நல்லா பேசுவாரு. மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க. இப்போ வளர்மதி இருக்கிறாங்க. வளர்மதி எல்லாம் வந்து சட்டமன்றத்துல இருக்கிறாங்கன்னா, ஒரு சில கேள்விகள் நறுக்குன்னு கேட்பாங்க. எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி இந்த அமைச்சரை பார்த்து பம்புறது, இல்ல அமைச்சரா இருந்தா பதில் சொல்றதுக்கு இது பண்றது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சட்டமன்றத்துல வந்து இப்போ துரைமுருகன் இல்லாத ஒரு சட்டமன்றம் நம்ம விமர்சனம் வைக்கலாம். அதாவது அவருக்கு வயசாயிடுச்சு. திருப்பி திருப்பி மறுபடியும் அவருக்கே சீட்டா? அந்த தொகுதியில இளைஞர்கள் வரக்கூடாதா? அப்போ துரைமுருகன் தான் காட்பாடினா என்ன? அப்படின்னு நான் உட்பட விமர்சனம் பண்ணுவாங்க. அது ஒரு புறங்க. இன்னொரு சைடு துரைமுருகன் இல்லாத சட்டமன்றம் ஒரு ஒரு சிந்தனை, ஒரு சிரிப்புத்தன்மை, ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை, அரசியல் புரிதல் இல்லாம குறையும். அந்த அனுபவத்தை நீங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இப்ப என்னோட பிரச்சனை என்னன்னா, சிபிஎம்முக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அது வருத்தம் தான். பாலபாரதி இருந்திருக்கிறாங்க. ஐயா மகேந்திரன் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தொழிற்சங்க பிரச்சனைகள் பேசக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. WRV இருந்தாரு. ஜி. சவுந்தரராஜன் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு சட்டமன்றத்தில் இருக்கிறாங்கனாலுமே அந்த பேச்சு நல்லா இருக்கும். அதே இப்போ இப்போ ஆளூர் ஷானவாஸ் சட்டமன்றத்தில் இல்ல அப்படின்றது
ஒட்டுமொத்த இந்திய கூட்டணிக்கு அது வந்து ஒரு மைனஸ். இல்ல அதுல வருத்தமும் வேதனையும் இருக்குன்னு திரும்ப சொல்றாருல்ல. நான் இருந்தாலும் இன்னொன்னு சொல்லட்டுங்களா, காட்டுமன்னார் கோயில்ல வேற யாருன்னா ஒருத்தர் நிறுத்திட்டு கூட இன்னொரு பொது தொகுதியை வாங்கி அது அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாறப்போகுது. அதனால நான் இங்க அரசியல் அப்ப என்ன தோக்க போறாங்களா திமுக? அரசியல் சட்டங்கள் என்ன மாறப்போகுது களம்? சார் எம்பியா இருக்கிறாரு அண்ணன், ரைட்டுங்களா? அவர் பேசுறது அந்த எம்பியா கூட ஆளு ஷானவாஸ் ஆகலாம் அப்படின்னு பேசுறாங்களே, அதுக்கும் வாய்ப்பு அது இருக்கு. வாய்ப்பு வந்தா சந்தோஷம். புரியுதா? களம் எப்படி மாறும் என்னன்றதுலாம் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எம்பியா பேசி ஒன்றும் ஆகுறது இல்லைங்க அங்க. அட்லீஸ்ட் சட்டமன்றத்தில் கொஞ்சம் பேசினாச்சு. அதான் கமல் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்களே போய் பேசுறதுக்கு. ராஜ்யசபாவில் சுதீஷ்லாம் வராருல்ல, அவங்க பேச மாட்டாங்களா? இவங்களும் ஷானவாசம் ஒன்று, அப்படி நான் புரிஞ்சுக்க போகிறதுக்கு முடியாது. வைகோ போய் பாராளுமன்றத்தில் பேசினார்னா அதனுடைய தன்மை தகுதி தராதரம் அது வேறு. அவருக்கு வந்து அந்த அரசியல் வந்து இப்போ சமீபமாக தான் அவருக்கு வயது முதிர்வு மூப்பு காரணமாக வந்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அவ்வளோவா பேசுறது கிடையாது. மற்றபடி சரி, உங்களுக்கு நல்ல பேச்சாளர்கள் இருக்கணுங்க முதல்ல. ரெண்டாவது, சொத்து குவிப்பு பெருசாக பணம் பண்ணாதவங்க அரசியல் இருக்கணுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஷானவாஸ்க்கு என்ன பிரச்சனை? ஏன்னா பணம் பெருசா இல்லைன்னு சீட்டு கொடுக்கலையா, இல்லை எதுக்கு கொடுக்கல? எனக்கு அது தெரியல சார். அதாவது சிபிஎம்முக்கு சீட்டை குறைக்கிறீங்க, சிபிஐக்கு சீட்டு குறைக்கிறீங்க. சரி, இங்கே தமிழன் பிரச்சனைக்கு இங்கே சீட்டு கொடுத்தீங்க. பரந்தாமனுக்கு வேற எங்கன்னா இன்னொரு இடத்துல சீட்டு கொடுக்க வேண்டியதானே? பரந்தாமன் என்ன எதுனா சாராயம் கட்டிங் வியாபாரம் எதுனா பண்ணாரா? எக்மூர் எப்பேற்பட்ட தொகுதின்னு தெரியும் உங்களுக்கு, சுற்றி ஹோட்டல், ரைட்டுங்களா? கொடுத்துருக்கலாம். சரி, பத்மநாபபுரம் மனோ தங்கராஜுக்கு கொடுக்கல, அது ஒரு சிபிஎம் கொடுத்துருக்காங்க. சிபிஎம்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கூட்டணியில் போயிருது வேற. கூட்டணி கேட்டாங்க, நிர்பந்தம் கொடுத்துருன்னு வேற. இங்க கூட்டணினால இவங்களுக்கெல்லாம் சீட்டு மறுக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல ஷானவாஸ் வந்து நாகப்பட்டினத்துல எம்எல்ஏவா இருந்தாரு. இப்ப அது மனிதநேய மக்கள் கட்சி தானே போயிருக்கு. சரி, வேற ஏதோ ஒரு பொது தொகுதியை அவருக்கு ஒதுக்கி இருக்கலாம். இல்லை வந்து 5, அதாவதுங்க ஆல்ரெடி திமுக கொடுத்தது கம்மி தான். விசிகாவுக்கு வந்து 8ன்றது விசிகா நிலையிலேருந்து பார்க்கும்போது அது கம்மி தான். இப்போ எனக்கு என்னன்னா, பேர் கெடுத்துக்கிறவங்க பேர் கெடுத்துக்காதவங்கன்னு அதை பிரிக்கலாம். இல்லை பேரை கூட விட்டுருங்க. அவர் பேசும்போது ஒரு 10 வார்த்தை பேசுகிறாருன்னா அதில் எங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நட, அந்த எளிய நட, தமிழ் விளையாடும். ஆபாசமான வார்த்தைகள் பேச மாட்டார். அப்போது ஒரு இளம் வயது, ஒரு எடுத்துக்காட்டு, 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை இது எப்படின்னா, நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்கள போய் பெஞ்சில் இருன்ற மாதிரி. அப்போது இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோச் மாதிரி வச்சுக்கோங்களேன், என்னென்னா அப்படி நினச்சிக்குவேன் இந்த மாதிரி விஷயத்தில். இல்லை வந்து ஒரு 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 ஆடியன்ஸ், ஒரு மேட்ச் பார்க்குறவன், இப்போ நல்ல பிளேயர் ஏன்ப்பா விளையாட விடல அப்படின்றது தான் நான் கேள்வி கேட்குறேன். சிபிஎம்முக்கு ஒரு சீட்டை குறைச்சதை நான் அப்படி தான் பார்க்குறேன். சிபிஐக்கு ஒரு சீட்டை குறைச்சதை நான் அப்படி தான் பார்க்குறேன். விசிகாவுக்கு வந்து மேபி 8 சீட்டு கூட கொடுத்துறாங்க, அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க 2 பேருக்குள்ள. ஆனால் ஒரு சில ஆட்களை அடையாளம் கண்டு கொடுக்கும். நான் இன்னொன்று, சீமான் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கணுன்றது என்னோட ஆசை. என்ன சீமான் மேலே கோட்டீஸ்வரனுக்கு என்ன ஆசை? சுயநலம். என்னத்தில் சுயநலம்? மக்கள் பிரச்சனை 4 பேசுவாப்புல, பத்திரிகையாளருக்கு 4 செய்தி கிடைக்கும், தப்பு தண்டாலாம் வெளில வரும். சீமான் போய் அரசியல் பண்ணி அங்கே போய் எம்எல்ஏவாகி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், ஊழல் பண்ணுன்றதுக்காக இல்லை. பிரச்சனைகளை அம்பலப்படுத்துகிற ஆளுங்க, உள்ளே நடக்கிற தவறுகளை எந்த ஆட்சி வேணால் இருக்கட்டும், அதை வெளியில் கொண்டு வந்து சொல்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் தவறுகள் குறைவாக நடக்கும். இப்போ சாட்டை துரைமுருகன் போன்றவர்களோ, இடும்பவனம் கார்த்தி போன்றவர்களோ எம்எல்ஏவாகி உள்ளே போகலாம், தப்பு கிடையாது. அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க, முதலமைச்சர் ஆவாங்க, அது அவங்க கட்சியில் வேணால் சொல்லிக்கலாம். அந்த கருத்து கூட நான் ஒத்து போக மாட்டேன். எனக்கு நான் யதார்த்தத்தை பேசுவேன். அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு எடுத்தீங்கனாலுமே, இப்போ பாஜக இருக்குது. பாஜகலையுமே வந்து ஒரு சிலர் நல்ல அரசியல் பேசுகிறாங்கன்னா அவங்க ஜெயிச்சு உள்ளே போகணும். இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ அது மாதிரி வரும்போது அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எங்கே தப்பு பண்ணுறாங்க, இல்லை மதவாதத்தை தூண்டுறாங்கன்னா அங்கே அம்பலப்பட்டு மாட்டிக்குவாங்க மக்கள்கிட்ட. தமிழ்நாட்டிலங்க இப்போ ஒருத்தர் பேர் வந்து ஆண்டனி, ஒருத்தர் பேர் வந்து ஜமீலு, இன்னொருத்தர் பேர் வந்து பீட்டரு, இன்னொருத்தர் பேர் டேவிடு, இன்னொருத்தர் பேர் வந்து இஸ்மாயில்ன்றதுனால அவங்க இப்படி தான் ஓட்டு போடுவாங்கன்றதுதான் கிடையாது. கடந்த காலத்தில் நிறைய நேரத்தில் அவங்க வந்து இந்த மதம் கீதம் இதெல்லாம் பார்க்காம ஓட்டு எல்லா கட்சிக்கும் மாறி மாறி போட்டிருக்காங்க. நம்ம வந்து இங்கே என்ன பிரச்சனைனா, நல்லா இருக்கிற ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள வந்து மைனாரிட்டியில் தான் நிற்க வைக்கணுன்றது. இப்போ அண்ணன் திருமாவளவர் எதுக்கு காட்டு மன்னார் கோயிலில் போய் நிற்கணும்? பொது தொகுதியில் என்னங்க பிரச்சனை அவருக்கு? அவருக்கே அந்த பிரச்சனை இருக்குங்க. அவரே அவரை குறுக்கி நினைச்சுக்கிறார் ஒரு வாட்டியும். ஏ ராஜா
குற்றச்சாட்டில் குறைச்சலா, இல்லை வாய் பதஷ்டத்தில் குறைச்சலா, இல்லை ரொம்ப பரம்பரை ஏழையா நீங்கள் இப்போ இன்னைக்கு தேதியில்? என்ன குறை உங்களுக்கு? எதுக்கு இன்னும் போயிட்டு நீங்கள் வந்து ரிசர்வ் சீட்டில் நிற்கிறீங்க? இவ்வளோ நாள் இருந்தோம், உங்களையே நீங்கள் மேம்படுத்திக்க முடியல, அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தினால இன்னும் உங்களையே மேம்படுத்திக்க முடியல, நீங்கள் என்ன அரசியல் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் நம்புகிறேன் 100 விழுக்காடு அண்ணன் திருமாவளவன் பொது தொகுதியில் நின்னா ஜெயிப்பாருன்றது என்னோட நம்பிக்கை. நான் அதில் நம்புகிறேன். அவருக்கு அந்த தகுதி இருக்குது, அந்த சக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. எதுக்கு காட்டுமன்னார் கோயில் ஒரு ரிசர்வ் சீட்டு போய் அவர் நிற்கணும்? பொது தொகுதியில் நின்றுட்டு அந்த கட்சியில் இன்னும் அந்த அந்த அறுவடை பண்ணணும். அது அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தர் நின்னா கூட ஜெயிக்கலாம் இல்லையா? அந்த பொசிஷனில் ஆடணும். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.